ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாரத்துடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ரிஷபராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மேஷம், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேடையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்றைக்கி அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது இப்போ தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். அக்ஷய திருத்தியில் பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக, கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறார். அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம். இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான். அவருடைய திருநட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 12/5/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வருது. முடிஞ்சவாரெல்லாம் ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால என்ன ஆகும்னா மதிகாரகன் சந்திரன், அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு 1/2 டம்ளரோ ஒரு 3/4 டம்ளரோ பால் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்லணும்.
சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரணும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 6/5/2024 12/5/2024 வரை ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்க திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ராசியின் அதிபதியே 7ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரியன் உச்சம். பெரிய ஏற்றம். எது தொட்டிங்கனாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஏற்றம் இருக்கும். எதிர்பாலனத்தவர் மூலியமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். பணம் வரவருக்கு இது இருக்காது, அதாவது பிரச்சனைகள் இருக்காது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கறதுனால ஆன்மீகம் சம்பந்தமாக சொந்த ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்தர்கள், யோகிகள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். திருமணமாய் ரொம்ப நாள் ஆனவாளுக்கு குழந்தை பிராப்தி, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எது சொன்னாலும் அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் எதிரிகள் அற்றநிலை வரும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி வரலும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் அதிபதியோட சேர்க்கை. புதுசாக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பூசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 7ஆம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 8ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து சமசப்தமத்தை இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை குறிக்கக்கூடியது. இதன் மூலியமாக புதுசாக பொது வெளியில் காரியங்கள் பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு. கோவிலுக்கு இந்த மாதிரி பொது காரியங்களில் பெடர் வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி உங்களுடைய பெருமை நிச்சயமாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது சந்திராஷ்டமகாரம்னு சொல்லக்கூடியது. அதாவது 8ஆம் தேதி சாயந்தரம் 8:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக சந்திராஷ்டமகாரம்ன்றதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையற்ற கையெழுத்து போட வேண்டாம். அதாவது யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தேவையற்ற வகையில் பேச்சுக்களை குறைப்பது மிகவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் திடீர் செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல 11ஆம் தேதி கார்த்தாலிருந்து 13ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு செட்பேக் இருக்கும், இருந்தாலும் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போய் நம்பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லாவித தோஷங்களும் அற்று நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.